அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. சோ இங்கு நம்ம கூடியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், எஸ்எஸ்சி சமீபத்தில் நடந்து முடிந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வு அதனுடைய ரிசல்ட் வெளியாயிருக்கு. அதுல அகில இந்திய லெவல்ல நமது தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பாக நம்மளுடைய வெராண்டா ரேஸ் மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி நன்றி. சோ அப்படி என்ன சாதனை நம்ம மாணவர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எம்டிஎஸ் தேர்வுல தமிழகத்திற்கான வேகன்சி, மாநில அளவுல வேகன்சிஸ் இருக்கும். தமிழகத்திற்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வேகன்சிஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக 46 வேகன்சிஸ் எம்டிஎஸ்க்கு. அதுலயும் 25 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான வேகன்சி 30, 27 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான வேகன்சி 16, சேர்த்தா 46 வேகன்சிஸ். இதுல தமிழகத்திலிருந்து மொத்தமாக தமிழகத்திலிருந்து மட்டும் 37 மாணவர்கள் தான் இந்த போட்டித் தேர்வை வென்றிருக்கிறாங்க. அப்ப மிச்சம் 9 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வட இந்தியர்கள் இல்ல, தமிழ் அல்லாதவர்கள், தமிழக மாநிலத்தை சேராதவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம், இந்த சதர்ன் ரீஜனுக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அப்படி 9 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆனா கிளியர் பண்ணப்பட்ட 37 தமிழக மாணவர்கள்ல 34 மாணவர்கள் நமது வெராண்டா ரேஸ் மையத்தை சேர்ந்தவர்கள். So overall vacancy for Tamil Nadu is 46. அதிலேயே நம்ம 34 சீட், which is around 73 point something percentage, around 75% நம்ம மாணவர்கள் கிளியர் பண்ணிருக்காங்க. இப்போ மிச்ச அந்த 9 சீட்டையும் அடுத்த ஆண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு தாரவாக்க கூடாது. இப்போ பொதுவாகவே அந்நிய மாநிலத்தவர் இங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான காரணம் என்ன, இங்க கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவேர்னஸ் குறைவாக இருக்கு எஸ்எஸ்சி பொறுத்தவரையில இல்லையா. சார் இப்போ நிறைய வேற்று மாநிலத்தவர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுனால அவன் புத்திசாலி நம்ம முட்டாள் அப்படின்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவேர்னஸ் குறைவாக இருக்கு. 10வது படிக்கும் போதுல இருந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிடறான், நம்ம காலேஜ் முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிக்கிறோம். டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நான் 5 வருஷமா டான்ஸ் ஆடுறேன், இவங்க 1 வருஷமா டான்ஸ் ஆடுறாங்க, எனக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சக நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு அல்லது உங்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த எஸ்எஸ்சி பத்தின அவேர்னஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பரத் சீமான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கைத்தட்டலாம் ஜோரா. ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு போட்டித் தேர்வு இருக்கு, அதுக்கு தமிழகத்துல அவேர்னஸ் இல்ல, அதற்கு எப்படியாவது மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எஸ்எஸ்சிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம், நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். வேற யாருமே அதை பண்ணல. அதற்கு காரணம் அவர் தான். அடுத்ததாக எஸ்எஸ்சி ஸ்டாஃப்ஸ், இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப்ஸ்க்கும் எனது நன்றி. ஏன்னா அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய கடின உழைப்பு, நான் படிக்கலனாலும் மாணவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு என்ன பண்ணிருந்தாங்க, மாணவர்களை படிக்க வச்சிருக்காங்க. இந்த வெற்றியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு இல்லையா, பாராட்டுக்குரியவர்கள். கிளியர் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகள். அவர்களை பாராட்டி பேசுமாறு நமது பரத் சீமான் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே நான் வெளியே எங்கேயாவது போனேன் வச்சுங்களேன், முதல்ல கேட்பாங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் வச்சுங்களேன், எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, 34 பேர். 34 தானா? எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இருக்காங்க, ஒரு 40-50 பேர் படிக்கிறாங்க. 34 ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் திருப்பி எப்படி சொல்ல வேண்டியிருக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கும்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க அப்படின்னு கேட்பேன். பொதுவாக இன்ஜினியர் ஆகிடலாம், பட் எதுவும் ஆகிடலாம். டாக்டர் ஆனாங்க எத்தனை பேர்? அது கஷ்டமான நம்பர். அது ஒரு ஆள் ஆனாலும் எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் ஆனதுக்கு ஸ்கூலே கேக் விட்டு கொண்டாடினாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு தேர்வு இது. உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்பேன் நான் திருப்பி. ஸோ அந்த கேள்விக்கு பதிலாக இப்படி கேளுக்குன்னு சொல்லுவேன் நான். வேகன்சியில் எவ்வளோ வின் பண்ணீங்கன்னு கேட்பேன். வேகன்சியில் எவ்வளவு நம்ம பார்ட் இருக்குன்னு கேளுங்க, அது இன்னும் பெட்டரான கேள்வின்னு கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிஜமாவே ஒரு ரிமார்க்கபிளான ரிசல்ட். காலைல சொன்னாங்க ப்ரூஃப் எடுத்துருவான்னு சொன்னேன் நான். ஏன்னா என்ன கேட்குறாங்க ப்ரூஃப் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம எதையும் நம்புற மாதிரி இல்லை, யார் எதையும் நம்பவும் அவசியம் கிடையாது. ப்ரூஃப் இல்லாமல் எதையும் பேசாதீங்க அப்படின்றப்பதான் திருப்பி இந்த 37, 46, 34 இந்த 3 நம்பர் வந்தது. நான் பார்த்துட்டேன். ஸோ ரியல் நம்பர். ரொம்ப சந்தோஷம். அகைன் இதுக்கு காரணம் முழுக்க காரணம் ஸ்டூடெண்ட் மட்டும்தான்.
ரேஸோ இங்கே இருக்கிற டீமோ மென்டாரோ ஃபேன் லைட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கருவி. என்ன பண்ணாலும் இப்போ சொல்லுவாங்க, இப்போ ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி சில பண்ணுவாங்க பார்த்துருக்கேன். ரன்னிங்கோ சைக்கிளிங்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலை பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷூ வாங்குவாங்க, அப்புறம் ஷார்ட்ஸ் வாங்குவாங்க, அப்புறம் ரன்னிங் போகிறதுக்கு வாட்ச் வாங்குவாங்க, டிஷர்ட் வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஓட மாட்டாங்க. டூல்ஸ் ஒரு அளவுக்கு தான் உதவ முடியும். சரியா? ஒரு அது மாதிரி ரேஸுங்கிற ஒரு டூல், அவ்வளோதான். இந்த 34 பேருக்கும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைச்சது. 34 பேர் ஸ்பெஷல் வச்சு எடுத்தோமா? இல்லை, அவங்களும் உட்காந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு இடம். இங்கேயே தான் அவங்களும் உட்காந்து படித்தாங்க. நம்மள மாதிரி அவங்களும் படித்தாங்க. ஸோ படின்றப்ப படிச்சிருப்பாங்க, சொல்லாதப்பையும் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஏதோ வெறித்தனமாக படிச்சுட்டு வந்திருக்காங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ ரேஸோட பார்ட், ரேஸ் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், உள்ள அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரோட பார்ட் வந்து ரொம்ப 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 சின்ன பங்கு அவங்க போட்ட உழைப்புக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த உழைப்பை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேஸை தேர்வு செஞ்சதுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இதை அக்செப்ட் பண்ணதுக்கும் என்னுடைய நன்றி. சரியா? அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு வேகன்சி வரும்போது, அகைன் எப்பயுமே வேகன்சி எவ்வளோ பர்சன்ட் கேட்கறதா நம்ம கொஸ்டினாக இருந்தது. ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா, அந்த இன்ஸ்டியூட் எவ்வளோ வாங்குச்சு, இந்த இன்ஸ்டியூட் வாங்க போட்டுட்டு இருந்தோம். அது சரியாக டேட்டா வரல. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஒரு நம்பர் சொல்லுவாங்க, வேகன்சி மிஞ்சிலாம் ரிசல்ட் வரும். ஸோ உள்ளே பார்க்குறப்ப உண்மையாக பெருசாக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இதில் சொல்கிறேன், 2 விதமாக ஜெயிக்கிறாங்க. சில நல்ல இன்ஸ்டியூட் நல்லா ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி தனியாக டிசிப்ளின் அவங்க படிக்கிற ஒரு குரூப் இருக்குது, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அந்த குரூப் படிக்கிறாங்க. ஸோ எக்ஸப்ஷனலாக வரணும்னா லெட்ஸ் நம்மளோட ஃபைட் எப்பயுமே தனியாக கொஞ்சம் படிக்கிறத விட இங்கேருந்து படித்தா பெட்டராக இருக்கணும்னு சொல்ல வைக்கிறோம். அப்போ ரிசல்ட் தான் கொடுக்க முடியும். ஒரு அளவுக்கு விளம்பரம் ஒர்க் அவுட் ஆகும். விளம்பரம் போடுறோம் ரேஸில், பட் ஒரு அளவுக்கு தான் விளம்பரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு தப்பான ப்ராடக்டாக விளம்பரம் பண்ண முடியாது. காரி துப்பி விட்டு போயிடுவாங்க மூஞ்சில், என்னடா பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி. பட் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் சத்தம் என்ன கேட்பாங்க. ஆக்சுவலாக வேற இன்ஸ்டியூட் வந்தவங்க எங்கேயா சந்திச்சோம் வச்சுங்களேன், கேட்பாங்க, ஓ ரேஸா அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, செம்மையா மார்க்கெட்டிங் பண்றீங்க சார் அப்படின்வாங்க. அது வந்து ஒரு குத்தி காட்டுற மாதிரி, ஒரு கொஞ்சம் குறுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். செம்மையா மார்க்கெட்டிங் பண்றேன் எப்படி வரும்னா, எல்லாம் ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி வரும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த வருஷம் என் ரிசல்ட் எடுத்து தரேன், உங்க ரிசல்ட் எடுத்து கொடுங்க, 2 பேரும் போட்டு பார்க்கலாம். என் ரிசல்ட்டோட உங்க ரிசல்ட் அதிகமா இருந்தா நான் ரிசல்ட் இன்ஸ்டியூட் முடிக்கிறேன். இதை நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். 5 வருஷம் இதான் என் பதில். ஆடினானே கொஞ்சம் அமைதியாவாங்க. நல்ல சரக்கா இருந்தா அதை சத்தம் போட்டு விற்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சரக்கு நல்லா இருக்கு நான் நம்புறேன் அப்படின்னா விற்கலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2.5-3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை, வெரி குவைட். ஏன்னா நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு வராங்க போறாங்க, பாஸ் பண்றாங்க, நம்மளால பாஸ் பண்றாங்க, நம்ம பங்கு ஏதாவது இதுல இருக்கா அப்படின்னு புரிய வைக்க லேட் ஆச்சு. அப்புறம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம், ஓகே நம்ம பாட்டுல இருக்கு, நம்ம மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளவுதான். அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்த பிறகு ஆரம்பிச்சோம். ஸோ நல்ல ப்ராடக்டை கெட்ட ப்ராடக்ட் பண்றது தப்பு, கெட்ட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றது அதை விட பெரிய தப்பு. அந்த உள்ளுணர்வோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஸோ அதனால இந்த ரிசல்ட் வந்து பொதுவா இன்னொன்று ஷோ ஆஃப் எப்படி பண்ணலான்னு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும், ரேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட் தான் ஷோ ஆஃப், வேற எல்லாம் பெருசாக சொல்ல தேவையில்லை. ரிசல்ட் தான் நம்ம ஷோ ஆஃப். நம்மளோட ரிசல்ட்டு நம்ம எஃபோர்ட்டை காட்டட்டும், நிறைய காட்டலாம் அவசியம் இல்லை. நம்ம ரிசல்ட் மட்டும் நம்ம யாரும் காட்டணும்னு முடிவு பண்ணோம், அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கோம். அண்ட் அந்த நம்பிக்கை எனக்கு உங்க மேலே அப்படியே இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? சூஸ் பண்ணிட்டீங்க. சில நாட்கள் ஓடும், எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆரம்பிச்சப்ப இருந்த ஒரு மோட்டிவேஷன் இன்னைக்கு இருக்காது. மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு கடல் அலை மாதிரி, ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் உள்ள போயிடும். உள்ள போன அன்னைக்கு வெளியே ஓடிடக்கூடாது. வரும் மோட்டிவேஷன், 2 நாள் கழிச்சு வரும். வாடி அமாவாசை மாதிரி, பௌர்ணமி மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த அமைச்சரும் சொல்லுவாங்க இல்லையா, புதுசா வந்த அவனுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? அமைச்சர் வந்து முழுக்க மோட்டிவேஷன் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். என் மூடு செட் ஆனா தான் செய்வேன்னு உட்காந்துருப்பான். ப்ரொஃபஷனல் அப்படி கிடையாது. மைண்ட் இருக்கோ இல்லையோ 9 மணிக்கு வேலைக்கு வந்துடணும், இத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், இத்தனை நேரம் படிக்கணும், இத்தனை டெஸ்ட் போட்டு பார்க்கணும், நல்லா போறேன் மோசமா போட்டா உட்காந்து தப்பான விஷயம் போட்டு பார்ப்பேன். இவ்வளோ சிம்பிள், இவ்வளவுதான். எனக்கு மூடு வரல, இந்த பாட்டு கேட்டா அப்படியே கை முறுக்கிறோம். 2 தடவை பாட்டு கேட்டா அந்த பழைய மோட்டிவேஷன் வரமாட்டுது. பார்த்துப்பீங்க, மோட்டிவேஷன் ஒரு பெரிய பிரச்சனை. 2 தடவை அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் தடவை கேட்கிற பாட்டுல இருக்கிற வீரியம் வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப இருக்கிற அந்த ஜோஷ் வந்து அந்த பாட்டு திருப்பி கேட்கிறப்பயோ 3ஆம் நாளா போடுறப்ப இந்த பாட்டு வேணாம், வேற ஏதாவது கேட்போம், மோட்டிவேஷன் வருதான் பார்ப்போம். 1 மணி நேரம் மோட்டிவேஷனாக பார்த்தவங்க இருக்காங்க, 2 மணி நேரம் மோட்டிவேஷனாக பார்த்தவங்க இருக்காங்க,
ஹவு நாட் டு ப்ரொக்ராஸ்டினேட் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் பார்த்தவங்களாம் இருக்கான். அதுக்கெல்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது ரொம்ப சிம்பிள். மோட்டிவேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? கொஞ்சம் டிலே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேலையை ஆரம்பிச்சப்போ தான் மோட்டிவேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதான் பிரச்சனையும். வேலையை ஆரம்பிக்கிறப்ப ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒண்ணு, பட் எல்லாம் வராது. வேலையை ஆரம்பிச்சிருங்களேன், ஒரு ஒரு 2 அடி தாண்டிடுங்களேன், ஒரு 10 அடி தாண்டுங்களேன், மோட்டிவேஷன் தன்னால வரும். ஸோ மோட்டிவேஷன் ஒர்க் பண்ண பிறகுதான் வரும், ப்ராக்ரஸ் ஆன பிறகுதான் வரும். ஒன்ஸ் ப்ராக்ரஸ், ஏற்கனவே சொன்ன திருப்பி சொல்றேன், உலகத்திலே பெரிய போதை தான் ஜெயிக்கிறத பாக்குறது, தான் வெற்றி பெறத தான் பாக்குறது, தான் கூட இருக்காங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறது. அந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது மாதிரி உங்க மோட்டிவேஷன் இருக்கவே இருக்காது. நைட்டு ஃபுல்லா ஓடலாம், பகல் ஃபுல்லா ஓடலாம், சாப்பிடாம ஓடலாம். சரியா? அந்த ப்ராக்ரஸ்க்கு நீங்க தயாராகிக்கங்க. ஒரு 10 கொஸ்டின் ரைட்டா எழுதுறீங்க, வந்துருச்சு, மொமெண்டம் பிடிச்சிட்டேன், ஓடிட்டே இருப்பீங்க. சரியா? உட்காந்த மாதிரி இருப்போம், ஓடிட்டே இருப்போம். ஸோ ஓட ஆரம்பிச்சிருங்க. ஓட ஆரம்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. சரியா? ஓட ஆரம்பிச்சிருங்க, திங்ஸ் வில் பி ரியலி கிரேட். சரியா? அடுத்த வருஷம் இதே மாதிரி உங்க எல்லாருமே வேற அடுத்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் வந்தாலும் சரி, அடுத்த வருஷம் சரி, சீக்கிரமா போறதுக்கு என்ன வழின்னு மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. அதுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. மென்டார்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கோம். என்ன உதவி வேணாலும் கேளுங்க, உதவ காத்திருக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். 37க்கு 34ங்கிறது நான் பார்த்தது இல்லை. எஸ்எஸ்சியில் நம்பர் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சரி, எனக்கு சண்டே சொல்றப்ப எனக்கு கேட்டேன், டேட்டாவோட அனுப்பு, ப்ரூஃபோட அனுப்பு, எல்லாம் நான் பேச மாட்டேன். ப்ரூஃப் அனுப்பிச்சப்பறம் தான் உங்களுக்கு பேச வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய சீனியர்ஸ், உங்க சக நண்பர்கள் பெற்ற வெற்றியை நீங்களும் அடையணும். அதை வாழ்த்த உங்களுக்கு இங்க வந்திருக்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ. So, I request all the SSC staffs and mentors to join with us on this occasion. Please come forward. I request sir also to stay with us.